Hi friends, welcome to Dev Runway. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்னா என்ன? ஸோ ஊப்ஸில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பில்லர். பாலிமார்பிசம்ன்றது பாலின்னா பல, மார்பிசம்னா வடிவம். அதாவது ஒரு செயல் பலவிதமாக நடக்கிறது தான் பாலிமார்பிசம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பாலிமார்பிசம்ன்ற வேர்டுக்கு அர்த்தம் புரியுது. பட் இதோட ரியல் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு நம்ம மற்ற ஊப்ஸ் கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கான வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாலிமார்பிசம்லையும் சேம் எம்ப்ளாயியை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். ஒரு எம்ப்ளாயி தன்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாருன்னா அவர் அந்த 8 மணி நேரம் அந்த ஆஃபீஸில் ஒரு குவாலிட்டியான ஹவர்ஸை கொடுக்குறாரு. ஸோ அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரு. அதே எம்ப்ளாயி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் அந்த ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அவர் எங்கேயாச்சும் விளையாட போகிறாருன்னா அவர் ஒரு பிளேயராக மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பார். ஸோ ஒரே பர்சன் தான், பட் அவரோட பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாறிக்கிட்டே இருக்குது. அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு எம்ப்ளாயாகவும் அவருக்கான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கார். வீட்டுக்கு வந்தோன்னா அவர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க குழந்தைங்களோட விளையாடுறாரு. அதே பர்சன் இப்போ ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாருன்னா அந்த கேமில் அவர் ஒரு பிளேயராக இருக்கார். ஸோ சேம் பர்சன் அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் மாறுறாரு. இதுதான் பாலிமார்பிசம்க்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதே மாதிரி ஒரு கோடு எப்படி அதோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட பிஹேவியரை மாற்றுதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். அந்த கிளாஸ்க்கு நேம் பாலிமார்பிசம்னே வச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட கிளாஸ், அதோட கிளாஸ் நேம் பாலிமார்பிசம். இந்த பாலிமார்பிசம்ன்ற கிளாஸில் நான் ஒரு அடிஷன் மெத்தட் எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த அடிஷன் மெத்தட் என்ன பண்ணுதுன்னா, 2 இன்டீஜர் ஆர்குமெண்ட்டை இன்புட்டாக வாங்கிட்டு அதோட ரிசல்ட்டை சம் பண்ணி இந்த கன்சோல் லாகில் பிரிண்ட் பண்ணுது. சேம் வே அதே ஆட் மெத்தடில் 2 ஸ்ட்ரிங் பேராமீட்டர்னு ஆர்குமெண்ட்டாக வாங்கி அதுக்கான ரிசல்ட்டை கன்கார்னேட் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரே கிளாஸில் நான் சேம் மெத்தட் நேமே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு மெத்தட் இன்டீஜர் ஆர்குமெண்ட்டாகவும் ஒரு மெத்தட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டாகவும் ரிசீவ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? பட் மெத்தடோட நேம் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ இதுதான் பாலிமார்பிசம். ஸோ பாலிமார்பிசம்ன்றது பேஸ்ட் ஆன் த பிளேஸ் இட் சேஞ்சஸ் பிஹேவியர். ஸ்ட்ரிங்காக வரும்போது அதை கன்கார்டினேட் பண்ணணுன்ற ஒரு ஆப்ரேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இன்டீஜராக வரும்போது அதை சம் பண்ணுன்ற ஒரு ஆப்ரேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை ரியல் டைமில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு கிளாஸ் எழுதுறோம்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த பாலிமார்பிசம்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா டாட் வச்சு அதில் இருக்க மெத்தட்ஸை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஆடுன்ற ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணு. ஸோ இப்போ இந்த ஆட் மெத்தடை நான் கர்சர் வைக்கும்போது சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 out of 2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மெசேஜ் காட்டுது. அப்படின்னா இந்த ஆட் மெத்தட் நேம்லேயே எனக்கு 2 மெத்தட் இருக்குது. ஸோ நான் நீங்கள் எதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லி சிஸ்டம் நம்மளை கேட்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு மெத்தடுக்கு 2மே இன்டீஜர் ஆர்குமெண்ட்டாக கொடுக்க போகிறோம். செகண்ட் மெத்தடுக்கு 2மே ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ண விஷ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலிமார்பிசம்ன்றது அப்ளை ஆகிருக்கு. ஏன்னா சேம் மெத்தட் நேம், பட் அதோட ஆர்குமெண்ட்டை பொறுத்து நான் இன்டீஜர் ஆப்ரேஷன் பண்ணட்டுமா இல்லை ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணட்டுமா, என்கிட்ட 2 மெத்தட் இருக்குது. ஸோ இதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்குது. ஸோ இது தாங்க ரியல் டைமில் பாலிமார்பிசம் அப்ளை ஆகிற இடம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்டீஜரை வச்சு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். ஓகே, சேம் அதே மெத்தடில் ஸ்ட்ரிங்கை வச்சும் ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு, ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அடிஷன் ஆஃப் 2 இன்டீஜர் கோலன் 13 சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து 10ஐயும் 20ஐயும் சம் பண்ண சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். சேம் அதே ஹலோ வேர்ல்டுன்ற டெக்ஸ்ட்டு கன்கார்டினேட் பண்ணி சேர்ந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ மெத்தட் நேம் பார்த்தீங்கன்னா சிமிலராக ஆடுன்றது மட்டும்தான், பட் அதை ஆர்குமெண்ட்டை ஸ்ட்ரிங்காக இன்டீஜராக பொறுத்து அதோட பிஹேவியரை அதை மாற்றிக்கிச்சு. ஸோ இது தாங்க பாலிமார்பிசம். இப்போ நம்மளுக்கு பாலிமார்பிசம்னா என்ன, அதை ரியல் டைமில் கோடில் எப்படி அப்ளை பண்ணணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பாலிமார்பிசத்தில் நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்குங்க. ஸோ ஒன்று கம்பைல் டைம் பாலிமார்பிசம், இன்னொன்று ரன் டைம் பாலிமார்பிசம். இந்த கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம் பாலிமார்பிசத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்க டெவ் ரன்வே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.